Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது செய்கிறதுக்கு ஒரு 3 to 5 minutes தான் டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழம் இருக்கிறது. அதை வந்துட்டு நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். பனானா கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால். இதை வந்துட்டு இப்போ நம்ம ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போ மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சோடா ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இன்கேஸ் வெல்லம் இல்லைன்னா, உங்களுக்கு சுகர் அண்ட் வெல்லம் 2 வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதெல்லாம் நல்லா சாஃப்டான பேட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் போதும். நான் பேன்கேக்ஸ் சுடுறதுக்கு ஆல்ரெடி தவா வச்சுட்டேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றினா க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் குட்டி குட்டியாக ஊற்றுறேன். அது மேலே நான் கொஞ்சமாக எடிபிள் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் சாப்பிடக்குள்ள டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு நம்ம 1 minute லோ ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், 1 சைடு 1 minute நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு 1 minute நம்ம லோ ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீழே நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். நம்ம இதுக்கு எக்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. திஸ் இஸ் ஃபுல்லி வெஜிடேரியன். நீங்கள் முட்டை ஆட் பண்ணலன்னா கூட பேன்கேக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், நம்மளோட பேன்கேக் வந்துட்டு 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.